இப்ப நெறைய பேர் வந்து சொல்றாங்க, இந்த கஷ்டங்கள்லாம் வர்றதே வந்து ஒரு உங்களுக்கான வைக்கக்கூடிய ஒரு எக்ஸாம். கடவுள் வந்து உங்களுக்கு வைக்கக்கூடிய அந்த ஒரு எக்ஸாம். அதுல நீங்க பாஸ் பண்ணா தான், உங்களுக்கு அது பாஸா இல்ல ஃபெயிலா அப்படிங்கிறதான ஒரு விஷயம் தெரியும். ம். ஸோ நம்மளுடைய ஜாதக கட்டங்கள்ல வந்து இதுதான் நடக்கும், இப்படிதான் நடக்கும், இதுதான் உன் கர்மா அப்படிங்கிறத ஒரு டிசைட் பண்ணி இருக்கும்போது, அத நான் வந்து கடவுள்கிட்ட போய் என்னோட கஷ்டங்கள நிவர்த்தி பண்ணுங்க அப்படின்னு நான் கோரிக்கையா வைக்கிறேன் அப்படிங்கிறது, ஜாதகம் சொல்றது எடுபடுமா? இல்ல கடவுள்கிட்ட போய் கோரிக்கை வைக்கிறதுல இருந்து நம்மளுடைய வாழ்க்கை மாறுமா? நீங்க ஜாதகம் சொல்றபடி நீங்க வந்து நல்லா வந்து நடந்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து வாழ்க்கையில எக்ஸ்பெக்டேஷன்ஸே இருக்கக்கூடாது. ஓகே. ஸோ எதையும் எதிர்பார்க்க கூடாது. கூடாது. ம். நீங்க ஜாதகத்தையும் பார்ப்பீங்க, எக்ஸ்பெக்டேஷன் வச்சுப்பீங்கன்னா, அது எப்படி ஆக்டிவேட் ஆகும்? ம். ஜாதகங்கிறது வந்து மனிதன் வாழ்க்கையில வரக்கூடிய நல்ல விஷயங்களையும், நல்ல பாதைகளையும் எச்சரிக்கையும் குடுக்குறது தான் ஜாதகம். நீங்க அத வச்சுக்கிட்டு நான் வந்து இல்ல நான் இதெல்லாம் பண்ணியே ஆவணும், இதெல்லாம் செஞ்சே ஆவணும், ஓகே. அளவுக்கு மீறி காசு சம்பாதிக்கணும், அளவுக்கு மீறி சொத்து சேர்க்கணும், இன்னொருத்தன் வீட்டு காசையும் நான் சேர்க்கணும், ம். இன்னொருத்தன் வீட்டு விஷயத்த ஆமா, இப்போ அளவுக்கு மீறி காசு சேர்க்குறீங்க, இடத்த வாங்குறீங்க அப்படின்னா, இன்னொருத்தனோட இடத்த நம்ம வாங்குறோம் நம்ம. ஆமா. கரெக்ட்டா? இப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எத்தனை பேர்லாம் விக்க முடியும்? ம். இப்போ எவ்வளோ இடத்த நீங்க எவ்வளோ பேர் ஆக்கிரமிச்சிருக்காங்க? ஆக்கிரமிக்க என்ன ஆகுது? அப்போ அளவுக்கு அதிகமான விஷயத்த சேர்த்து தானே போறீங்க. அது எப்படி ஜாதகத்துல அடிபடும்? ஓகே. ஸோ யார் இங்க கோடீஸ்வரன் ஆயிட்டு அந்த காசு எடுத்துட்டு போயிருக்கா? கண்டிப்பா கிடையாது. அது ரிட்டர்ன் பேக் எங்க போகுது? ம். எங்க போகுது நீங்க சொல்லுங்க. இன்னொருத்தனோட உழைப்புக்கு போய் சேருது. ம். கரெக்ட்டா? அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஜாதக அடிப்படை பார்த்தீங்க அப்படின்னா வந்து, ஒரு சில விஷயங்கள் நீங்க பண்ணவே கூடாது. ஓகே. ரொம்ப மனக்கட்டுப்பாடா இருக்கணும். இத மட்டும் தான் செய்யணும், இது மட்டும் தான் பண்ணணும். அது யாரால பண்ண முடியும்? ம். அதானே உண்மை. இப்போ உங்க ஜாதகத்துல வந்து இல்லப்பா, இது மாதிரி இந்த விஷயம் நீ வந்து ரொம்ப பண்ணக்கூடாது. இவ்வளவுதான் இருக்கு அப்படிங்கும்போது, அத நீ வந்து லாபகரமா பயன்படுத்திக்கிட்டு அளவுக்கு அதிகமா கொண்டு போனா கடவுள் பார்ப்பாரு. என்னடா உனக்கு நல்லா நேரம் குடுத்தேன். நீ என்னடா அளவுக்கு மீறி விஷயத்த பண்ணிட்டு இருக்கிற? ஓகே. அப்படிங்கும்போது கணக்கு பார்ப்பார்ல. அப்படி பார்க்கும்போது என்னது இது? இப்படி பண்ணிட்டு இருந்தானா அவனுக்கு வந்து என்ன அப்படி பார்க்கும்போது குபேரன் இருக்காரு பாருங்க. ம். குபேரங்கிறது வச்சாங்கன்னா, அவர் நிறைய பேர் ஹெல்ப் குடுத்தாரு, ஓகே. பண்ணாரு. இப்ப யார் அதெல்லாம் பண்றா?